இயேசுவின் இரத்தம் ஜெயம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியரே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரத்தில் நன்றியுணர்வோடு இறை பிரசனத்தில் கூடி வந்திருக்கின்றோம். இறைவனுக்கு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த திருவழிபாட்டு ஆண்டில் நம்மோடு பயணம் செய்து நம்மை வழிநடத்தியதற்காக, எந்நாளும் நம்மை ஏற்றுக்கொள்ளும் அரசராக உடன் இருப்பதற்காக, மேலும் சிறப்பாக நம்பிக்கையின் ஆண்டின் இறுதி வாரத்தில் நம் விசுவாசத்தை, நம் சமூகத்தின் நம்பிக்கையை பல்வேறு வகையில் ஆழப்படுத்தியதற்காகவும், நாம் கிறிஸ்து அரசருக்கு இணைந்து நன்றி செலுத்தி அவரோடு எந்நாளும் ஒன்றித்திருக்க வரம் வேண்டி நம்மையும் நம் குடும்பங்களையும் திருச்சபையையும் அர்ப்பணிப்போம். பெரிய செல்வந்தர், வசதி நிரம்பிய பெரிய பணக்காரர் தான் இறக்கின்ற தருவாயில் தன் படுக்கையின் அருகாமையில் வலது பக்கம் தன் சட்ட நிபுணர், இடது பக்கம் தன் கணக்கு காரியதரசியையும் அழைத்து இருக்க வைத்தார். அவர்கள் இருவரும் சில நிமிடத்திற்கு பிறகு அந்த பணக்காரரிடம், உமக்கு உறவுகள் மற்றும் நண்பர்கள், பரிச்சயமான பெரியவர்கள் இருக்க எங்கள் இருவரையும் ஏன் உங்கள் இறப்பு படுக்கையில் வலது மற்றும் இடது பக்கம் இருக்க அழைத்தீர்கள் என கேட்க, அந்த செல்வந்தரோ சொன்னார், நான் இயேசுவைப் போல 2 கள்வர்கள் மத்தியில் இருக்க விரும்புகிறேன் என்றாராம். இன்று வசதி வாய்ப்புக்கு, செல்வத்திற்கு குறைவில்லை. உலகில் கூட 40க்கும் குறைவான நாடுகளே அரச உரிமையை கொண்டு அமைந்திருக்கின்றன. அதிலும் அரசாட்சி நடைபெறுவது மிக குறைந்த நாடுகளே. இப்படி இருக்க கிறிஸ்து அரசர் பெருவிழா நம்மில் எவ்வாறு அர்த்தமுள்ளதாகிறது? வரலாற்றில் அதிகார ஆணவம் கொண்டு ஆண்டு பரிதாப நிலையில் இறந்த அரசர்களின் வாழ்வு நம்முடைய திருவிழாவை முக்கியப்படுத்த அழைக்கிறது. இதோ பல அரசர்களின் இறுதி மரணப்படுக்கை வார்த்தைகள். இங்கிலாந்தின் 1ஆம் எலிசபெத், குளோரியானா என்ற பிரபல பெயருடன் 45 வருடங்கள் ஆட்சி செய்தவர். தான் இறக்கும் தருவாயில், என் அனைத்து சொத்துக்களும் உடைமைகளும் ஒரு நொடி பொழுதுக்கு மட்டுமே சமம். கிறிஸ்தவத்தை குறிப்பிட்டு எதிர்த்த வால்டேர் என்ற நாத்திகவாதி தன் இறுதி வார்த்தைகளாக, நான் இறைவனாலும் மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டேன். எனக்கு இன்னும் 6 மாதம் வாழ வாய்ப்பு தந்தால் எனக்குரிய மதிப்பில் பாதியை தர தயார். பின் நான் நகரத்திற்கு செல்ல தயார் என்றார். நெப்போலியன் போனபார்ட், ஜெர்மனியின் ஹிட்லர் போன்று பிரான்ஸ் நாட்டில் தன் சொந்த பேராசைக்காக, சுய நோக்கத்திற்காக பல பேருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தவன் தான் இறக்கும் தருவாயில் சொன்னது, என்னுடைய குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்போ நான் இறக்கப் போகிறவன். என் உடல் திரும்ப மண்ணுக்கே சொந்தமாக போகிறது. என் தாயிடம் சொல்லுங்கள், உங்கள் மகன் மாவீரன் நெப்போலியன் மிகவும் கொடூரமான நிலையில் அனைத்தையும் இழந்து, அனைத்து புகழ் இழக்கப்பட்ட இறந்தான் என்றார். அலெக்சாண்டர் தன் 33 வயதில் தன் தாயை பார்க்க விரும்பி நோயின் மரணப்படுக்கையில் தன் படைத்தளபதிகளை அழைத்து, என்னுடைய 3 விருப்பங்களை, கடைசி ஆசைகளை நிறைவேற்றுங்கள். 1, என்னுடைய சவப்பெட்டியை என் மருத்துவர்கள் மட்டுமே சுமந்து செல்லட்டும். காரணம், என்னை குணப்படுத்த முடியாத அவர்கள் இறப்புக்கு முன்பலம் இல்லாதவர்கள். என் உலகம் உணரட்டும். 2, என் சவப்பெட்டியை சுமந்து செல்லும் பாதையில் நான் அபகரித்த அனைத்து தங்கம் மற்றும் விலை மதிப்புக்குரிய அனைத்தையும் கொட்டி பரப்பி விடுங்கள். காரணம், எவ்வளவோ எப்படியோ சம்பாதித்த நான் எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஆகவே செல்வத்திற்காக நேரத்தை செலவிடுவது வீண் என மக்கள் அறியட்டும். 3வது, என் 2 கரங்களையும் என் சவப்பெட்டியின் வெளியே வைத்து மூடுங்கள். இது நான் ஒன்றுமில்லாமல் பிறந்தேன், ஒன்றும் எடுக்காமல் செல்கின்றேன் என அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என்றார். 14ஆம் லூயி எப்பொழுதும் நானே நாடு என்றவன் தான் இறக்கும் பொழுது, நாடு இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கிறது, ஆனால் நான் மறைகிறேன் என்றார். அனைவராலும் நாம் கண்முன் கண்ட
சதாம் ஹுசேன், கடாபி அனைவரும் தங்கள் மகுடத்தை தக்க வைக்க எதையும் செய்தார்கள். தங்கள் அதிகாரம், செல்வம் அதுவே அவர்களுக்கு கடவுளாக தெரிந்தது. சிலர் தங்களை கடவுளுக்கும் மேலாக கருதினார்கள். அவர்களுடைய மகுட பேராசை, ஆணவம், அதிகாரம் அவர்கள் கண்களை மறைத்தது. மனிதாபிமானத்தை, மனித நேயத்தை மறுத்தனர். அதிகாரம் பேசியது, ஆணவம் பேசியது, அறிவு பேசியது, இதயம் பேசவில்லை. இயேசு மக்கள் அரசராக என்றென்றும் இருக்கின்றார். மக்களே அவர் சக்தியாகும், பணியே அவர் மொழியாகும். அவர் இதயம் மனித இதயங்களோடு பேசியது, உறவாடியது. ஏன், எப்பொழுது இத்திருவிழா துவங்கப்பட்டது? முதல் உலகப் போரின் விளைவாக 1918ஆம் ஆண்டு ஆளும் அதிகாரம் மதத்தையும் கட்டுப்படுத்த தொடங்கியது. 1922இல் சர்வாதிகாரி முசோலினி இத்தாலியை ஆண்டு வந்தார். 1924ஆம் ஆண்டு ஹிட்லரின் புத்தகம் நாசிச, கம்யூனிசம் மற்றும் இன வேறுபாடு கொள்கைகளை பரப்பியது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிரந்தரமில்லா பதவியை பற்றி கொண்டு இறைவனுக்கும் மேலாக தங்களை உயர்த்தி கொண்ட இப்போலி தலைவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க டிசம்பர் 11ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11 இத்திருவிழாவை ஏற்படுத்தி ஒவ்வொரு திருவழிபாட்டு இறுதி ஞாயிறிலும் இத்திருவிழாவை நினைவு கூர்ந்து அனைத்து காலங்களிலும் சூழல்களிலும் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருப்பவர் கிறிஸ்து அரசரே என உணர்த்தினார். முதல் வாசகத்தில் இஸ்ரேலின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தனர் என அறிவிக்கப்பட நாம் கேட்டோம். இது 2ஆம் மறைப்பொழிவு செய்தலாகும். முதன்முறை சாமுவேல் தாவீதை ஆடுகளை கண்காணிக்கும் இளம் சிறுவனாக திருப்பொழிவு செய்தார். பிறகு பிரிந்திருந்த யூதேயா மற்றும் இஸ்ரேல் அரசுகள் தாவீதின் தொடர் மக்கள் மைய பணியை மேலும் பிலிஸ்தியர் மற்றும் மற்ற எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய செயலை கண்டு ஒன்றாக மக்களே விரும்பி தங்கள் அரசராக நம்பி திருப்பொழிவு செய்கின்றனர். ஆக தாவீது வெறும் எந்த உரிமையினாலோ அல்லது வெற்றியினாலோ அல்ல, மக்களின் முழு விருப்பத்தினால் அரசராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மக்களின் அரசராக திகழ்ந்தார். மக்களின் இதயங்களோடு பேசினார் என்பது தெளிவாகிறது. நற்செய்தியில் இயேசுவை சிலுவையை அரியணையாக கொண்டிருக்கும் அரசராக லூக்கா சொல்லுவதை நாம் காண்கின்றோம். அனைவரும் மகுடத்தின் அரசாட்சியின் சக்தியை உமக்காக இறங்கி வந்து நிரூபியுங்கள் என்று அறைகூவலிட இயேசுவோ, என் சக்தி, அதிகாரம் அனைத்தும் மக்களே என இன்றே உனக்கு விடுதலை, மீட்பு, பேரின்ப உரிமை என்று நினைத்துக் கொள்கிறார். இறையரசு, இயேசு அரசர் என்ற வார்த்தைகள் விவிலியத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கே அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கும் குழந்தை எங்கே? யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அரசன் என நீர் சொல்கிறீர். இயேசு அரசரின் அரியணை, சிலுவை, அவரின் சட்டங்கள், மலைப்பொழிவு, அவரின் சக்தி, மக்கள், அவரின் அரசு, ஏழைகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவரோடு அவரின் ஆட்சி முறை, பணியாற்றுதல். மகுடத்தின் அரசர்கள் வரலாற்றில் வலம் வந்து மறைந்து போயினர். ஆனால் மக்கள் அரசர் கிறிஸ்து வரலாற்றை புதிதாக மாற்றி எழுதினர். திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் 2ஆம் வத்திகான் சங்கம் வழியாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கம்யூனிசம் மற்றும் முதலாளித்துவ சோசலிச சக்திகளின் வரலாற்றை மாற்றி எழுதினார்கள். இம்மாதம் முதல் வார பொது பார்வையாளர்கள் நாளன்று கூடியிருந்த 50,000 பேர் மத்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ்
நரம்பணுவினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுதும் கட்டிகளோடு சிதைந்த முகத்தோடு நின்ற 53 வயது வினிகோ ரிவாவை கட்டியடைத்து முத்தம் கொடுத்ததை அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னது, அது ஒரு பேரின்பம் சென்ற அனுபவம். அவர் எனது இதயத்தோடு பேசினார், எனது இதயம் வெளியே வந்தது போல ஒரு உணர்வு என்றார். திருத்தந்தையின் மக்கள் மைய பணி செய்தல் அணுகுமுறையினால் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய திருச்சபரங்களில் 20% பங்கேற்பு அதிகமாகியுள்ளது என ஆய்வு எடுத்துரைக்கின்றது. நாமும் மக்கள் மைய பணி செய்யும் அணுகுமுறையினால் நம் குடும்ப சமூக திருச்சபை உறவுகளில் கிறிஸ்து அரசரை எடுத்துரைப்போம். அதன் வழியாக கிறிஸ்து செயலை நாமும் செய்வோம். ஆமென்.